நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன் ஐயா. உங்களுக்காக நான் பேட்டி எடுக்கலான்ட்டு ரொம்ப நாள்லேருந்து நான் ரொம்ப வெயிட் பண்ணேன், உங்களை பார்க்கணும் பேசணுன்ட்டு. இப்போது நன்றிங்கய்யா. ஐயா, இப்போது ஜனங்களோட கொஷன்ஸ் வந்துட்டு என்ன இருக்குன்னா, கோபி சித்தர் எதுக்கு ஃபோன் எடுக்க மாட்டேன்றாரு, அவர் எங்கே இருக்கார், எப்போ வருவார், நம்ம எவ்வளோ வாட்டி ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டேன்றாரு. அதோட கொஷனுக்கு கொஞ்சம் இது பண்ணுங்கய்யா. இது வந்து உண்மையிலே எல்லாருக்குமே இதுக்கு உண்டான பதில் நான் சொல்லியே ஆகணும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பூஜையில் இருக்கும்போதோ இல்லை யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கும்போதோ கண்டிப்பாக நான் ஃபோன் எடுக்க மாட்டேன். இது என்கிட்ட, ஏன்னா நான் இதுவரையிலும் யாரையுமே அசிஸ்டண்ட் எந்த பிஏவும் நான் வைக்கல. எல்லாருக்கிட்டேயுமே அதாவது மக்களோட குறைய நானே கேட்கணும் அப்படின்றதுக்காக ஃபோன் நான் மட்டும்தான் அட்டன் பண்ணுறேன். அது நான் வேலையாக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ஃபோன் எடுக்க முடியாது, அந்த மாதிரி சூழ்நிலையில் நான் இருப்பேன். கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கும்போது யார் யார் ஃபோன் பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் நான் ரிட்டர்ன் கால் பண்ணி பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். அதுக்காக நீங்கள் வந்து யாரும் வருத்தப்பட வேண்டாம். என்னால் எடுக்க முடியாத சூழ்நிலையில் மட்டும்தான் எடுக்காமல் இருப்பேனே தவிர்த்து, ஏன்னா நான் ஒரு பிஏ வச்சேன்னா அந்த பிஏ கிட்ட உங்களோட கஷ்டத்தை சொல்லுவீங்க, அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. திரும்பி நீங்கள் என்கிட்ட அதை சொல்லி தான் ஆகணும். அதனால் என்ன பண்ணுறது, மேக்சிமம் உங்களோட பிரச்சனையை நானே கேட்கணும், அதுக்குண்டான தீர்வை நம்ம உடனே சீக்கிரம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால நான் வந்து ஃபோன் வந்து வேலையாக இருக்கும்போது எடுக்கிறதில்ல, நான் பிஏவும் அதனால் வைக்கிறதில்ல. ஸோ இது வந்து கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் இதுக்குண்டான மாற்றத்தை நான் பண்ணித்தரேன். தைரியமாக இனிமேல் நீங்கள் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணலாம். நான் இங்கே தான் கொல்லிமலை பக்கம் தான் சுற்றிக்கிட்டு இருப்பேன். மாதத்தில் வந்து ஒரு 20 நாள் 15 நாள் 20 நாள் நான் கொல்லிமலையில் தான் இருப்பேன். நீங்கள் என்னை பார்க்கணுன்னா நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு எங்கே வரணும்னு நான் சொல்லுவேன். அங்கே வந்து என்னை நீங்கள் சந்திக்கலாம். ஐயா, நீங்கள் வந்துட்டு இந்த மாந்திரிகத்தில் வந்துட்டு எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க? ஒரு ஒரு ப்ராப்ளம்ஸ்ன்ட்டு ஒரு ஃபேமிலியிலேருந்து வராங்க, இல்லை லவ் ப்ராப்ளமாக இருக்கட்டும், ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கட்டும், எதே ஒன்று இருந்தாலும் நீங்கள் ஃபோன்லேயே சொல்கிறீங்களா ஆன்லைனில், இல்லைனா உங்களை மீட் பண்ணணுமா? இதுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். நான் வந்து அதாவது மற்றவங்களமா நான் வந்து பொய் சொல்ல விரும்பல. நாங்கள் வந்து காலகாலமாக பண்ணிகிட்டு இருக்கோம், நாங்கள் வந்து பரம்பரையாக பண்ணிகிட்டு இருக்கோம்லாம் நான் சொல்ல விரும்பல. எங்கள் அப்பா, அதாவது என்னோட முதல் குரு அப்படின்னு எடுத்திங்கன்னா எங்கள் அப்பா தான். காரணம் என்னென்னா, அவர் வந்து ஆன்மீக சித்தர்ன்றதை விட அவரை வந்து ஆன்மீக பித்தர்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பைத்தியகாரத்தனமாக சாமி கும்பிட்றது, பைத்தியகாரத்தனமாக பூஜை பண்ணுறது, அந்த மாதிரி வந்து ஒரு ஆன்மீகத்தில் வந்து ஒரு பயங்கரமான